மலையகத்திலே இருக்கின்ற காணிகளை பொறுத்தவரையில் 1972ஆம் ஆண்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழு சட்டத்தின் ஊடாக மலையகத்திலே இருக்கின்ற காணிகள் அனைத்தும் காணி சீர்திருத்த ஆணைக்குழு கீழ் கொண்டு வரப்பட்டது. காணி சீர்திருத்த ஆணைக்குழு என்பது அதுவும் ஒரு அரச நிறுவனம் தான். அங்கு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் இருக்கின்ற காணிகள் அனைத்தும் அரச காணிகள் தான். ஆனால் அவை அரச காணி சீர்திருத்த ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த காணிகளை 1992ஆம் ஆண்டு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு கையளிக்கின்ற போது இந்த அரசாங்கம் பாரிய தவறினை விட்டிருக்கின்றது. சட்டப்படி அரசாங்கத்திற்கு தங்களுடைய காணிகளை நீண்டகால குத்தகைக்கு வழங்குவதற்கு எந்த விதமான சட்ட தடைகளும் இல்லை. அரசாங்கத்துக்கு வழங்க முடியும், அதுக்கு சட்டத்திலே இடம் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு நீண்டகால குத்தகைக்கு வழங்குகின்ற போது அரசாங்கமானது இந்த காணிகளை சரியாக வரையறை செய்யப்பட வேண்டும். வரையறை செய்யப்பட்டுத்தான் காணிகள் வழங்கப்பட வேண்டும், வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மலையகத்திலே 1992ஆம் ஆண்டு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த காணிகளை வழங்குகின்ற போது அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அனைத்து காணிகளையும் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்கிவிட்டது. இவர்கள் இந்த காணிகளை வரையறை செய்யாமல் வழங்காமையின் காரணமாக இந்த தோட்ட குடியிருப்புகள், தோட்டங்களே அண்டி இருக்கின்ற காணிகள், இந்த தோட்டங்களிலே பெருந்தோட்ட பயிர்களுக்கு பயன்படுத்தாத காணிகள், பெருந்தோட்ட பயிர்களுக்கு பயன்படுத்துகின்ற காணிகள் என அனைத்து காணிகளும் வழங்கிவிட்டது. இதன் காரணமாக நீங்கள் சொல்கின்ற போது, அதாவது இந்த காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு ஒரு காணி ஒரு தனியார் துறைக்கு வழங்கப்படுமாக இருந்த குத்தகைக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அது வெறுமனே ஒரு நிலப்பகுதியாக அல்லது தரிசு நிலமாக இருந்தால் அவர்கள் அதை மாடர்னைஸ் பண்ணி டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்வார்கள், அது வேறு கதை. ஆனால் ஒரு சமூகம் இருக்கின்ற, ஒரு மக்கள் கூட்டம் இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பை அவர்களோடு சேர்த்து தான் இந்த காணிகள் தனியார் துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு வழங்கப்பட்டது வெறுமனே ஒரு பௌதீக சொத்தாக மட்டும் இல்லாமல் ஒரு மக்களோடு சேர்த்து தான் இந்த விடயங்கள் நடந்திருக்கின்றன. நிச்சயமாக. இதன் காரணமாக இன்று தோட்டங்களிலே ஒரு குடியிருப்பிலே வசிக்கின்ற ஒரு நபர் தனக்கு ஒரு மலசல கூடம் அமைக்க சென்றாலும் கூட இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அதனை தடுக்கின்றன. அது தங்களுக்கு சொந்தமான காணி என்று சொல்கின்றன. இதற்கு காரணம் இந்த தோட்ட கம்பெனிகளிலே காணப்படுகின்ற காணிகளை வரையறை செய்யாமல் இந்த அரசு கொடுத்திருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரை சட்ட ரீதியாக அவர் சொல்வது சரி. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு இன்று இருக்கின்ற கடற்பாடு, ஏற்கனவே மயூரன் அவர்கள் கேட்ட கேள்வி, இந்த அரசாங்கம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காணி சீர்திருத்தத்தினை செய்ய வேண்டும். காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு 1981ஆம் ஆண்டும் 1986ஆம் ஆண்டும் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தத்தின் ஊடாக காணி அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றது. இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவாக நீண்ட காலத்துக்கு குத்தகை வழங்கப்பட்ட காணிகளை சீரமைப்பு செய்வதற்கு. அதன் அடிப்படையிலே இன்று காணி அமைச்சராக இருக்கின்ற கேடி லால்காந்த் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. இன்று இந்த மலையகத்திலே நீண்ட காலத்துக்கு குத்தகை வழங்கப்பட்ட காணிகளை சீர்திருத்தம் செய்வதற்கு. அதற்கு 1981ஆம் ஆண்டு மற்றும் 1986ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சீர்திருத்த சட்டங்களிலே அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கின்றது, அந்த சீர்திருத்தங்களை செய்யும் போது அமைச்சரவையினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த மலையகத்தில் இருக்கின்ற காணிகளை மீள வரையறை செய்து தோட்ட பகுதிகளிலே பெருந்தோட்ட காணிகளை தனியாகவும் இந்த தோட்ட குடியிருப்புகளை தனியாகவும் வரையறை செய்தால் இந்த தோட்ட குடியிருப்பிலே இருக்கின்ற காணிகள் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு மீண்டும் வந்துவிடும். ஆகவே காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு மீண்டும் இந்த காணி வந்துவிட்டால் அந்த காணியினை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான சட்ட தடைகளும் கிடையாது.